ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கலாத்தியர் 2:20 2 வசனம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறு ஒன்றை உங்களுக்குள்ளே அறியாது இருக்க தீர்மானித்திருக்கிறேன். கலாத்தியர் 2:20. வேகமாசிக்கணும். கிறிஸ்துவனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அண்டர்லைன். இப்பொழுது நான் மாம்சத்திலே பிழைத்திருப்பதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, கிருபை நிறைந்த கர்த்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நீர் கிருபை செய்கிற கர்த்தர், அதற்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய வல்லமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்தாரும் என்னோடு எங்களோடும் கூட கர்த்தர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். பவுல், கவனிங்க, இதை கொஞ்சம் கவனிச்சாதான் புரியும். பவுல் இயேசு கிறிஸ்துவை அறிந்த பிற்பாடு அவனுக்குள்ளே ஒரு தீர்மானம் இருந்தது. என்ன தீர்மானம்னா, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக ஜீவனை கொடுத்த அவருக்காக நான் பிழைத்திருக்கணும் அப்படிங்கிற தீர்மானம் இருக்கு. நல்ல கவனிங்கள். இதுல 3 பகுதியை நான் விளக்கணும். அதனால நீங்க அந்த என் கூட நீங்க பயணப்பட்டு வந்தாதான் உங்களுக்கு புரியும். கர்த்தர் ஸ்தோத்திரம். புரிவது போல புரியும், ஆனா திரும்பி மறந்து போயிடுறீங்க. அதனால நான் கொஞ்சம் ஞாபகம் சொல்ல விரும்புகிறேன். இங்க கொரிந்தியர் 2:2 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2வது சொல்லுகிறார், சிலுவையில் அறையப்பட்ட அவரை அன்றி வேறு ஒன்றையும் குறித்து உங்களுக்குள்ளே அறிவிக்காதபடிக்கு நான் எனக்குள்ளே தீர்மானம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். நல்ல கவனிங்கள். சிலுவையே சொல்லணுமா, சிலுவையில் அறையப்பட்டவரை சொல்லணுமா? ஒரு கேள்வி. சிலுவையே சொல்லணுமா, சிலுவையில் அறையப்பட்டவர் சொல்லணுமா? குட். அதுக்காக சிலுவை சொல்லாம இருக்காண்டா, சொல்லணும். ஆனா அவருடைய தீர்மானம் என்னன்னா, சிலுவை அல்ல, சிலுவையில் அறையப்பட்டவரை தான் உங்களுக்குள்ள சொல்ல போறேன். மனுஷ ஞானத்தால் அல்ல, தெய்வ பலத்தால தேவன் ஞானத்தால் சொல்லுவேன் என்று அவர் சொல்லுகிறார். அடுத்து அவர் சொல்லுகிறார், நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இயேசு எனக்கா சிலுவையில் அறையப்பட்டா, நான் கிறிஸ்து இயேசுவை பின்பற்றுவதனால சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், அறையப்பட்டிருக்கிறேன்னு சொல்றேன். அப்புறம் அவன் சொல்றார், எனக்குள்ள ஒரு உலகம் இருக்கு. எனக்குள்ள உலகம்னா அப்படின்னு சொல்றது, உலகம் அப்படின்னு கவனிச்ச, உலகம் அப்படின்னா நான் ஜான் மேல ஜோசப் மேல வச்சிருக்கிற அன்பு உலகம். என் பிள்ளை, மூத்த பையன், சின்ன பையன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிற இந்த அன்பு, இது உலகம். உங்க மேல வச்சிருக்கிற அன்பு உலகம். கவனிங்க, அவர் சொல்றாரு, நான் உலகத்துக்காக சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன், அறையப்பட்டிருக்கிறேன். எனக்காக உலகம் அறையப்பட்டிருக்கு, சிலுவையில அறையப்பட்டிருக்கிறேன். அப்போ அவர் சில தெய்வீக அன்பை தான் சொல்றார். கவனிங்க, இயேசு கிறிஸ்துவை கவனிச்சாங்க. இயேசு கிறிஸ்துவை பாலகனாக பிறந்து சிலுவையிலே மரிக்கும் வரையில் உள்ள இயேசு கிறிஸ்துவை அவர் இனி அறிய மாட்டார். இந்த சிலுவையில் அறையப்பட்ட பிற்பாடு அவர் அறிய மாட்டார். அதை சொல்ல அவர் விரும்ப மாட்டார். நான் கவனிச்சாங்க, சொல்ல வார்த்தை கொஞ்சம் கடினமா இருக்கும். நிறைய காரியம் உங்களை விட்டு போகும். உங்களுடைய கண்ணில் இருக்கிற செதில்கள்லாம் போகும். அதாவது இயேசுடைய பிறப்பிலிருந்து சிலுவை மரணம் வரையிலும் இருந்த இயேசுவை அவர் அறிவிப்பதற்கு மனம் இல்லை.
யாருக்கு? பவுலுக்கு. நான் மானுஷத்தின்படி இயேசுவை அறியல, உயிர்த்தெழுந்த இயேசுவை நான் அறிவிக்கிறேன். எனக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த இயேசுவை மண்டி வேற ஒன்றை குறித்தும் உங்களுக்குள்ள அதாவது அறிவிக்க விருப்பமில்லை. அதுல எப்படி இருக்கிறேன்? தீர்மானமா இருக்கிறேன். இப்ப கவனிச்சாங்க, இயேசுவை உயிர்த்தெழுந்தவராக அறிவிக்கிற ஊழியம் தான் இன்னைக்கு வேணும். இயேசு பிறந்தார், இயேசு பாலகனா இருந்தார் அவன் சொல்லுகிற ஊழியம் வேண்டாம், நமக்கு வேண்டாம். அல்லேலூயா. உலகத்துக்கு வேணும். நான் சொல்ல உலகம் என்பது கவனிங்க, ரெண்டு உலகம் இருக்கு. இஸ்ரவேல் ஒரு உலகம், இஸ்ரவேல் சமுதாயம் என்பது ஒரு உலகம். அப்புறம் நாம் இருக்கிற இந்த அகிலாண்டம் இது ஒரு உலகம். இன்னொரு உலகம் இருக்கு, அதான் ஆவிக்குரிய உலகம். அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள் வாழுகிற உலகம். சரி, ரைட், கர்த்தர் சோத்திரம். இதுல கவனிச்சுக்காங்க, சொல்லிட்டு 3 உலகம் சொல்லிட்டேன். அப்புறம் இன்னொரு உலகம் இருக்கு, கீழே ஒண்ணு இருக்கு, மேல ஒண்ணு இருக்கு. சரி, அதெல்லாம் இப்ப சொல்லிட்டு போறோம், அது நிறைய போயிட்டே இருக்கும். அது பாரு, சரி புரிஞ்சுக்காங்க. இப்ப அவருக்குள்ள ஒரு தீர்மானம் இருக்கு, சிலுவையிலே அறையப்பட்டவரை அன்றி வேற ஒன்றையும் நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவர் பிரசங்கம் பண்ணார். நீங்க பின்னால நீ கவனிச்சீங்கன்னா ஒவ்வொரு நிருபங்கள்லையும் அதை அழகா சொல்றார். ஆனா கவனிங்க, எடையடை பிதாவை சொல்றார், ஆவியானவர் சொல்றார். ஆனா அதிகம் சொன்னது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை. அதான் முக்கியம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை, அல்லது இயேசு கிறிஸ்து தன் ரத்தத்தை சிந்தி பாடுபடும் போது உள்ள இயேசுவை அவர் சொன்னார். கர்த்தர் சோத்திரம். முக்கியம். சிலுவையில ஏறின பிற்பாடு அவர் சொல்ல ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் தான் அந்த உலகம் வித்தியாசமான ஒரு நிலைக்குள்ளே பிதாவாகிய தெய்வம் குமாரனை நடத்த வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டது. கர்த்தர் சோத்திரம். அதை புரிஞ்சுக்காங்க. சரி, இப்போ நீங்க யார் அதிகமா சொல்லணும்? கொஞ்சம் தங்கப்பெல்லாம் கட்டிருக்கிய, அப்படி ஒரு கும்மட்டு இருக்கிய, உயிர்த்தெழுந்த இயேசுவை சொல்லணும். உங்க வீட்டுல இருக்கும்போது நீங்க ஒருத்தர் பேசும்போது தயவுசெய்து வீணா பேசாத. வீட்டுல கொஞ்சம் இயேசுவை பற்றி பேசுங்க, ஆண்டரை பற்றி பேசுங்க. வீட்டுல இருக்கும்போது பேசுங்க. சும்மா வந்த கதை போன கதை, மாப்பிள்ளை வீட்டுக்காரன் வந்தாங்களா போனாங்களா சொல்லிட்டு அதே பேசிட்டு இருக்காங்க. ஆமா இல்லைங்களா? அவர் வருவாங்க போவாங்க, இனி வருவாங்க போவாங்க. நமக்கு அது இல்லை முக்கியம், அது தேவை. அது ஏற்ற விலையை கத்த என்ன செய்வோம், எல்லாம் செய்வார். நம்ம என்ன செய்யணும்? வீட்டில் இருக்கும்போது பேசணும். எதை பற்றி பேசணும்? குட். உயிர்த்தெழுந்த இயேசுவை பேசணும். பேச பேச உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் மட்டும் கத்த சோத்துனா. இப்போ கண்ணுங்கள சிலுவையை நான் முதல் பகுதி சொல்ல விரும்புகிறேன். நான் இந்த பகுதி சொல்லாம சொல்ல விரும்புகிறேன். சொல்லுவேன். அதாவது இந்த சிலுவையில் அறையப்பட்டவரால் நமக்கு கிடைக்கிற நன்மை என்ன, அது சொல்லுவேன். அதுல நம்ம கற்றுக்கொள்கிற பாடம் என்ன, அதை நான் சொல்லுவேன். சரி, இப்போ முதல்ல சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய அனுபவம் என்ன? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய அனுபவம் என்ன, அதை நான் வேகமா உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 4 காரியம் சொல்றேன். கர்த்தர் சோதரம். அல்ல சிலுவையின் அனுபவம், அல்ல சிலுவையின் தன்மை, அந்த சிலுவையில் அறையப்பட்டுடைய நிலைமை. கர்த்தர் சோதரம். சிலுவையில் அறையப்பட்டுடைய அனுபவம், சிலுவையில் அறையப்பட்டுடைய தன்மை, சிலுவையில் அறையப்பட்டுடைய நிலைமை, அல்ல சிலுவை சுமந்த நாதனாக இயேசு கிறிஸ்துவினுடைய நிலைமை. கர்த்தர் சோதரம். 1 வாசிப்போம். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 20-21 வாசிகள். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 20-21 கொஞ்சம் வாசிங்கள். சாரி, மார்க்கு 15ஆம் அதிகாரம் 20-21. மார்க்கு 15-20-21. அப்பா, அவரை பரியாசம் பண்ணின பின்பு கண்கள் இப்போ ட்ரெஸ் சேர்த்தாச்சு, மாத்திட்டு சிலுவையில் அறையும்படி சீரோ ஊரானும் அலெக்சாந்தர்
நன்றி. இயேசு சுமந்த சிலுவைய அவன் சுமக்கும்படி பலவந்தம் பண்ணினார்கள். பலவந்தம் முதல் பகுதி, சிலுவையிலே அறையப்பட போகிறவுடைய முதல் அனுபவம். அவர் சுமந்ததை இன்னொருவனுக்கு மேல் கொடுக்கும்படி பலவந்தம் பண்ணினார்கள், அல்லது கவனிங்கள், நிர்பந்தம் பண்ணினார்கள், அல்லது கவனிங்க, திணித்தார்கள். 3 வார்த்தை. பலவந்தம் பண்ணினார்கள், நிர்பந்தம் பண்ணினார்கள், திணித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற சோதரம். அவங்களா கவனிங்க, கவனிங்க. இயேசு சுமந்த சிலுவைய நீங்க யாரும் சுமக்காட்டு. அது தெரிஞ்சா நான் முதல் பகுதியை சொல்லி தரணும். உங்களால் சுமக்க முடியாது. ஆனா என்ன, சிலுவை சுமக்கணும். அவன் என்னை பின்பற்ற விரும்பினால், இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற விரும்பினால், அப்படின்னா அவரை பின்தொடர்ந்து போக விரும்பினால், தன் சிலுவை எடுத்துக்கொண்டு, என்ன சிலுவை எடுத்துக்கொண்டு சொல்லுங்க, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு, நான் கவனி, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு. நான் ஜான் ஆபிரகாமுக்கு ஒரு சிலுவையா இருக்கேன். புரியலையா? நான் ஜான் ஆபிரகாம் அப்படியா இருக்கேன், சிலுவையா இருக்கேன். அவனுக்கு இந்த உலகத்துல ஃப்ரெண்ட்ஸோடு, நண்பர்களோடு நல்ல நீடித்து ஜெகஜோதியா, கையில் ஒரு ஃப்ரெஷ் கட்டு, நீல செயின், இந்த தாத்தா போட்ட கடுக்கம் போல கடுக்கம், அப்படி எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படி ஜாலியாக சுற்றிட்டு வந்துட்டு, அதில் முடிஞ்சா அந்த ஒரு 10 லட்சம் இருந்தால் இந்த தேசத்தில் வட்டி கொடுத்துக்கிட்டு, வட்டியை வாங்கிட்டு அப்படி அப்படியே இருக்கு அப்படியே அவர் எஸ்டிமேட் அதுதான். வேலைக்கு போக கூட வைக்கக்கூடாது, இப்படியே செஞ்சு ஜாலியாக செஞ்சு போயிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. இப்போ நான் எப்படி இருக்கேன், அவனுக்கு சிலுவையா இருக்கேன். அது முடியாது, அது கூடாது, அது நடக்காது அப்படின்னு சொல்ல விடல. போராடுங்க, ஜெபிக்க, உபவாசிக்க, அழுகிறேன். சீக்கிரம் போயிட்டா நல்லா இருக்குமே, புரியலையா? எத்தனை பேரோ போறான், என்னையோட சின்ன வயசுலாம் போறான். இவர் சீக்கிரம் போயிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னா அவனுக்கு ஒரு எண்ணம் இருக்கும். இல்லாம இருக்காது, கண்டிப்பா ஒரு இல்லாம இருக்கலாம். நான் சொல்ல தப்பா கூட இருக்கலாம், அது பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா கண்டிப்பா சரி. இப்ப அடுத்து சொல்றேன், எனக்கு அவன் சிலுவையா இருக்கான். புரியுதா? உங்களுக்கு புரியுதா எப்படி வருதுன்னு புரியுதா? சொல்ல இல்லைங்களா? நான் ஆவிக்குரிய ஜீவியத்துல அவனை வளர்ப்பதற்கு பிரயாசம் எடுக்கிறதுல அவன் அதுக்கு ஒத்துக்கொள்ளாம அவனுக்குன்னு ஒரு வாழும்போது எனக்கு எப்படியா இருக்கான், சிலுவையா இருக்கான். இப்போ நான் என்ன செய்யணும், அவன் நிலையில இறங்கி அவனை சுமக்கணும். அதான் சிலுவை சுமப்பது. அதுக்காக இந்த தச்சன் கல்லுல சிலுவை அடிச்சு வச்சிருப்பான், மரத்துல சிலுவை அடிச்சிருப்பான், அது சுமக்க இல்லை. இது சிலுவை, இதை சுமக்கணும். இப்போ இவரு ஒரு கண்டிஷன் போட்டார். எத்தனை மாசம் நான் சொல்ல மாட்டான், நான் சொல்லி இல்லை, 3 மாசம் 3 மாசம் வெளியே எங்கேயும் போக முடியாது. எனக்கு கிளாஸ் இருக்கு. பரலோகம் கிளாஸ் வேணுமா? பரலோகம் கிளாஸுக்கு வராது, நடந்ததா? கிளாஸ் இருக்கு, போக முடியாது அப்படின்ட்டான். அப்போ நான் என்ன செய்யணும், கண்டிப்பாக வெளியே போய் ஆகணும். செவ்வாய்க்கிழமை காலையில் நான் வெளியே போய் ஆகணும். ஒரு கார் ஓட்ட மாட்டேன்ட்டார். இப்போ அவர் சிலுவையை மாற்றார். படிப்பு தான் அவருக்கு முக்கியம். படிச்சுட்டு போகிறான், தப்பு இல்லை. நான் படித்து வேலைக்கு போய் வேலை பார்க்கணும், ரொம்ப நல்லது. நான் நாளைக்கு நான் ஒரு டிரைவரை ஒழுங்குபடுத்தணும், ஓகேங்களா? நான் போக வேண்டிய இடத்துக்கு போய் தான் ஆகணும். இவரு வரல, அதனால போக தான் முடியாது. இவரு இல்லாத காலத்திலையும் என்ன ஆண்டு நடத்தினார், இருக்கு காலத்திலையும் ஆண்டவர் வருத்தப்படுத்த சொல்லல, வருத்தப்படுத்த இல்லை. நீ இல்லாமல் நான் போக முடியும் அப்படிங்கிற ஒரு உலகம் எனக்கு இருக்கு. கலந்துதா? சொல்லலையா?
என்ன உனக்கு கொடுக்கறது கட்டி கூட கொடுக்கணும், அவ்வளவுதான். அது கொடுத்துட்டு போகலாம், அதுக்கு பிரச்சனை இல்லை. ஏன் சொல்றேன்னா, நம்ம ஆவிக்குரிய அனுபவத்துக்கு விரோதமாய் செயல்படுற அத்தனை என்னதான் சிலுவை. ரைட், அதை புரிஞ்சுட்டே தெரியுது. கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், நண்பனா இருக்கலாம், உறவினரா இருக்கலாம், யாரா இருக்கலாம். நம்ம மனவா இருக்கான், மனைவி கைப்பிடிக்கும் போது அவளுக்கு முன்னாலே ஞான் சாமி சொன்னோம், நீ கண்டிப்பா சர்ச்சைக்கு ஒழுங்கா வரதா இருந்தா தான் அவனை கட்டுவான்னு சொன்னேன். கண்டிப்பா வந்துடும் மாஸ்டர் அப்படின்னா இது வரமாட்டுதான். அவனுக்கு அவன் எப்படி இருக்கா, சிலுவையா இருக்கா. சரி, இப்ப புரிஞ்சுட்டே தெரியலாம், இதான் சிலுவை. இப்ப உங்களுக்கு யார் சிலுவையா இருக்கா தெரியுதா? தெரியலையா? தெரியலையா? தெரியல, உங்களுக்கு தெரியல. இந்த சபையில் உள்ள விசுவாசிகள்லாம் யாரும் அப்படி இல்லை. இன்னும் சில சபையில இருக்காங்க, இங்க கேட்டு அங்க சொல்லிடுவான், இங்க கேட்டுட்டு அங்க சொல்லிட்டு போயிடுவான். தெரியல, நடமே பண்ண முடியாது. அவன் எப்படி இருக்கா, சிலுவையா இருக்கா. சில பாசமா இருக்காங்க, இங்க கேட்டத அங்க சொல்லிடுவான். ஆமா, ஆக மொத்தம் பிரச்சனையை கிளப்பி விட்டுருவான். அப்போ அவனும் எப்படிதான் இருக்கான், சிலுவையா இருக்கான். சரி, இப்ப அலெக்சாண்டராகிய கண்ணன், அலெக்சாண்டராகிய கண்ணன் எனக்கு இல்ல, பவுலுக்கு வெகு தீமை செய்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பவுலுக்கும் சில ஆட்கள் செய்தாங்க, சிலுவையாக இருந்தாங்க. உங்களுக்கு யார் சிலுவையா இருக்காங்களோ அவங்களுக்கு என்ன செய்யணும், ஜெபிக்கணுமா, சுமக்கணும். ஜெபிக்குதான் ஈஸியா 10 நிமிஷம் ஜெபிச்சு முடிச்சு போயிடலாம. ஆண்டவர் ஆசீர்வாதியும் கைகூடி வர பண்ணும் நடத்தும் சொல்லிட்டு போயிடலாம். ஆனா என்ன செய்யணும், சுமக்கணும். நம்ம காரியத்துக்கு ஒத்து வர மாட்டான். வடக்க போனா தெக்க போவான், தெக்க போனா மேற்க போவான். அவனை சுமந்தாகணும், வழியே கிடையாது. அதான் சிலுவை. அல்லேலூயா. சூப்பர், நானே சொல்லிதானே. சுமப்பது என்பது என்னன்னா, என்ன அக்கிரமம் பண்ணாலும் என்ன அநியாயம் செஞ்சாலும் வெறுக்க கூடாது, சபிக்க கூடாது. நம்ம இருதயத்தை கசங்கி புளிகிற மாதிரி பிள்ளைகள் செய்யும், மனைவி செய்யும், உறவினர் செய்வாங்க, நண்பர்கள் செய்வாங்க, அக்கிரமத்தின் மேல் அக்கிரமம் செய்வாங்க. எக்காரணம் கொண்டு சபிக்க கூடாது, வெறுக்க கூடாது, அன்பு பாராட்டிதான் ஆகும். அல்லேலூயா. 2 பிள்ளைகளும் கோபப்படுவோம். எனக்கு முந்தின குணம்னா மோசமான குணம். எங்க செவனிஞ்சி அக்கா ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா. இப்போ என்ன தப்புன்னு கேட்டுட்டு இருக்காங்க, பெரிய ஆளுக்கெல்லாம் முறை தெரியும், விளக்குதான் விடுங்க. அருவா எடுத்து துண்டை வெட்ட போட்ட இடத்துல எங்க மாடசாமி பெருப்பா சொல்லிச்சா, வெட்டிடாத, கெட்டு போயிட்டா, போனா போறா, விட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு அருவாளை மேற மாதிரி வச்சுக்கிட்டு ஓங்கி ஒரு தட்டிட்டு விட்டுட்டு போயிட்டார். எங்க அப்பா சாகு வரையிலும் அவர்கிட்ட பேசவே இல்லை. வருவா வீட்டுக்குள்ள, அங்கேயும் குறுக்கு இருக்க நடப்பா, பார்க்கவே மாட்டார். நீ என் குடும்பத்தை கெடுத்த ஆளு, துரோகம் பண்ண ஆளு, நீ ரொம்ப மோசம், என் வாழ்க்கையே பின்னங்க பண்ணிட்ட அப்படின்னு அப்படியே ஓச்சுட்ட. அது கிறிஸ்துவுக்கு ஒத்து வர. நான அப்படி ஒரு நாள் செய்ய மாட்டேன். எனக்கு என்ன பாதகம் பண்ணிட்டு, எனக்கு என்ன துரோகம் பண்ணிருக்கட்டும், என்ன பயங்கரமான வேலை செஞ்சிருக்கட்டும், ஒரு நாளும் மோசமா போட்டோம், நாசமா போட்டோம், விளங்காம போட்டணும் என் மனசார நினைக்க மாட்டேன், ஜபிக்க மாட்டேன், அவன் அன்பு கூறுவேன். அவன் மனம் திரும்புவதற்காக கண்ணீர் வடிப்பின தவிர வேற வழியே கிடையாது. இப்பதான் சுமத்தல். புரிஞ்சுட்டா? சிலுவைய சுமப்புவது. இப்ப உங்களுக்கு புரியும் நினைச்சிட்டேன். புரியுதா? புரியலையா? புரியல, என்ன சொல்ல. அதாவது உங்களை கசைக்கு பிழிஞ்ச ஆளை அழிஞ்சு போனா நல்லா இருக்க மாட்டானா, அழிஞ்சு போனா நல்லா இருக்காது அப்படின்னு நினைப்பது சிலுவை சுமக்கிற ஆள் இல்லை. நல்லா இருந்துட்டு போட்டோம், ஆசீர்வாதமா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு நினைக்க பாருங்க, அதுதான் சிலுவை சுமத்தல். சொல்லுங்க இப்ப புரியும் நினைக்கிறேன். புரியுதா? புரியலையா? ரைட், அவ்வளவுதான்.
அந்த சொல்றது உழைக்கல பார்த்து ரைட், நன்றி. நான் அடுத்த பக்கம் வரல. இதான் சிலுவை சுமப்பது. ஆனா ரொம்ப கஷ்டம். நீங்க நினைக்க மாதிரி கிடையாது, ரொம்ப கஷ்டம். இதுக்கு நான் உதாரணம் சொல்லுவேன். நான் பழைய ஏற்பாட்டுல யோசேப்பு சுமந்தான், கடைசி வரலையும் சுமந்தான். அப்புறம் பழைய ஏற்பாட்டுல தாவீது தன்னை கொல்ல வந்தவனை கொல்லாம அவனை பாதுகாத்து அவனுக்கு தானா மரணம் வர வரையிலும் பொறுமையா இருந்தான். அப்புறம் அவன் குடும்பத்துல ஒரு பையன் இருக்கான், கண்டிப்பா அப்படி ஒரு ராஜா ஏறின பிற்பாடு இன்னும் அடுத்த குடும்பத்துல கொண்டுட்டு தான் உட்காருவாங்க, அப்படின்னு சரித்திரம் இருக்கு. ஆனா அவனை கூட்டி கொண்டு வந்து தாவீதோடு கூட சம பந்தியில சாப்பாடு வைத்தான் தாவீது. அப்படி அர்த்தம் என்ன? சிலுவை சுமந்தல். சரி, இப்படி நான் சொல்லிட்டு போன நிறைய சொல்லிட்டு போனோம், காரியம் செய்யணும். கருத்து ஒரு உங்களில் மனசுல இருக்கிற ஒரு பாரத்தை இறக்குறதுக்கு நான் சொல்றேன். அது சோதரம். கைப்பிடிச்ச கணவன் அவளை விட்டுட்டு நோட்டி கட்டிட்டு போயிட்டான். அந்த கல்யாணம் முடிச்ச போட்டோ இருக்குல்ல, அந்த போட்டோவை அவள் டேபிள் இப்படி இருந்துச்சு, நேரா இருந்துச்சு. என்னைக்கு போனாலும் அன்னைக்கு கமத்தினவதான் 10 வருஷம் அந்த போட்டோ கமந்தே இருந்துச்சு. வாண்ட சொன்னாரு, நேர நிமித்தி வை அப்படின்னு. அவன் சொன்னா நிமிக்க மாட்டேன். அவனுக்கா ஜோம் பண்றேன், நினைச்ச மாட்டேன், நிமிக்க மாட்டேன். நிமிக்காம ஜோம் பண்ணாத ஆண்டு சொன்ன வார்த்தை. நீ என்ன சுமப்பது உண்மையானா, ஒரு சிலுவை நீ சுமப்பது உண்மையானா எனக்கு வேணும். 10 வருஷம் அவன்கிட்ட வாழ்ந்தான், அப்போ உண்மையா இருந்தான். 11 வருஷம் தான் கெட்டு போயிட்டான். அவன் உண்மையா இருந்ததுக்கே நீனும் உண்மையா இருந்த, அதனால தூக்கி வை அப்படின்னு சொல்லிப்பாரு. அவ பிடிவாத காரியம், முடியவே முடியான்ட்டான். ஆண்டவரும் பொறுமையா இருந்தார், பொறுமையா இருந்தார், பொறுமையா இருந்தார். அவளா மனசு வச்சு ஒரு நாள் நிமித்து வச்சார். ஆண்டவரே, நீ தந்த கணவனப்பா அப்படின்னு சொல்லி நிமித்து வச்சார். அடுத்த நிமிஷம் அவன் யார அவ கூட்டிட்டு போனானோ அவ செத்தா. 2 வருஷம் கழிச்சு அப்புறம் திரும்பி போன மச்சான் திரும்பி வந்தான் பூமணத்தோடு சொல்லி வந்தான். திரும்ப அழகுதா வந்து, தெரியாம பண்ணிட்டேன், என்னை மன்னி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவளும் வாங்க அப்படின்னு மனப்பூர்வமாக செய்தா, மன்னித்தான். இதுதான் சிலுவை சுமந்தல். ரைட், நான் இது தான் சொல்லுவோம் நினைக்கேன். இதுக்கு மேல சொல்ல வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. ஆனா கவனிங்கள், முதலாவது சிலுவை அனுபவம் என்னன்னா, கர்த்தர் சோதரம், பலவந்தம் பண்ணப்படுகிற சிலுவை அல்லது நிர்பந்தம் பண்ணப்படுகிற சிலுவை அல்லது திணிக்கப்படுகிற சிலுவை. கர்த்தர் சோதரம், என் மேலும் உங்கள் மேலும் எனக்கும் உங்களுக்கும் வைக்கப்பட்டிருக்கிற சிலுவையை ஆண்டவர் நம் மேல வைப்பார். நாம் தான் சுமக்கணும். உங்களை கசைக்கு புளிகிற மாதிரி யாராவது நபர் உங்களுடைய உள்ளத்துல கஷ்டப்படுத்துமானா அதான் சிலுவை, அதான் சிலுவை, அதுதான் சிலுவை. நான் திரும்ப சொல்றேன், தெரியாதனமா இவனை கட்டிட்டேனே அப்படின்னு நினைக்க பாருங்க, அதான் சிலுவை, அதான் சிலுவை. இன்னொரு ஆளை கட்டிக்கலாமே அப்படின்னு நினைக்க பாருங்க, அதான் சிலுவை. அந்த ஆள் நினைப்பது இல்லை, இந்த ஆளை விட்டுட்டு வேற ஆளை கட்டிக்கலாமே நினைக்க பாருங்க, இந்த ஆளுடைய மேல் உள்ளது, அதான் சிலுவை. அதை என்ன செய்யணும்? அது தானா போயிடும். இதை சுமந்துட்டா போயிரும். மாஸ்டர் விஷயம் அதுதான், இதை சுமந்துட்டா அது போயிடும். கர்த்தர் சோதனை. அதனால நீங்க கவனித்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 1. 2வது கவனிங்கள், நிந்திக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து என்னப்பட்டவர்? சிலுவையிலே நிந்திக்கப்பட்டார். மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 39-40. 39-40.
தங்கள் தலையை துலுக்கி தேவாலயத்தை இடித்து கவனிங்கள், கவனிங்க. இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தம் செய்து கொண்டு பாடுபட்டு இருக்கார். அப்போ அந்த வழியாய் போனவர்கள் நிந்திக்கிறாங்க. இதுல 3 குரூப் இருக்கு, 3 சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட், அந்த வழியாய் போனவர்கள் நிந்திக்கிறார். நீ பெரிய ஆளுன்னு சொல்லியே, தேவகுமாரன் சொல்லியே, சிலுவை விட்டு இறங்கி வா அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அதை கேட்டுட்டு அமைதியில இருந்தார், எந்த பேச்சும் பேசல, அமைதியில இருந்தார். 2வது குரூப் மத்தேயு சுவிசேஷம் 27:41-42. 3 பேர் இதுல. பிரதான ஆசாரியர், வேதபாரகர், மூப்பர் பரியாசம் பண்ணி கவனிங்க. மற்றவர்கள் லட்சித்தான். அது என்ன? செத்து போன 400 மகனை உயிரோடு எழுப்பினார். அந்த ஜெபாலே தன்னுடைய மகளை உயிரோடு எழுப்பினார். லாசரு உயிரோடு எழுப்பினார். இதெல்லாம் செய்தியே. இப்போ ஒண்ணு எச்சித்து கொண்டு என்ன செய் இறங்கன்னு சொல்லி பிரதான ஆசாரியன், வேதபாரகன், மூப்பர், வேற யாரும் இல்ல, ரொம்ப தெரிஞ்சவங்க, அறிமுகமானவங்க, வசனத்தை கையில் வச்சிருக்கவங்க நிந்திக்கா. அதையும் கேட்டுட்டு இயேசு கிறிஸ்து அமைதலா இருந்தார். நல்ல கவனிங்க. வசனம் அறிந்தவன், வேத பிரமாணத்தை படிச்சவன், மூப்பர், ஒரு மேன்மையான இருக்கிற மூப்பர், 3 குரூப்பு இயேசுவை நிந்திக்கு. இதே நிலை ஆவிக்குரிய வட்டாரத்தில் அவங்க பார்த்து நிந்திப்பாங்க. என்ன பண்ணிட்ட, நீ என்ன சாதிச்சிட்ட, நீ என்னதான் நடத்திட்ட அப்படின்னு சொல்லி நிந்திப்பாங்க. நிந்திக்கும் போது நீங்க வாயை திறந்துட்டீங்கன்னா நீங்க சிலுவை சுமக்கல. ரைட், கர்த்தருக்கு தெரியும் அப்படி விட்டுட்டீங்க, நீங்க சிலுவை சுமக்கிறீங்க. உங்களுக்கு தேவன் என்ன கொடுத்திருக்காரோ அதை சரிங்க சுமக்கிறீங்க. வரும்போது யானையிலும் பெரிய யானையா வந்தா, போகும்போது பூனையா போறான். நான் அமைதியில இருக்கேன், வீணை எதுவும் பேசல, எதையும் பேசல. நீ என்ன சொல்றன்னா, சுமந்து பழகிட்டா எதையும் சுமக்க கர்த்தர் கிருபை தருவார். நம்முடைய திறமை, நம்முடைய அறிவு, பலன் அது ஒண்ணு கிடையாது. சுமக்க பலன் தருவார். சரி, இப்போ 2 பேர் நிதிக்கான். ஒண்ணு போற வர, இன்னொன்னு பிரதான ஆசாரியன், வேதபாரகன், மூப்பை, வசனத்தை கையில வச்சிருக்கிறோம் நிந்திக்கான். இன்னொரு குரூப் நிந்திக்கு. நான் அதை சொல்லிடுறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். கர்த்தர் ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 27:44. கள்ள நிந்திக்கா. யார் நிந்திக்க? கள்ள நிந்திக்கா. கள்ள, அவரோடு அறையப்பட்ட கள்ள, அவன் போறான், அவன் நிந்திக்கான். கேட்கிற உங்களோடு கூட அறையப்பட்டிருக்கிறவர்கள் சிலர் நிந்திப்பான். புரியுதா புரியலையா? ஒரு மாதிரி தலையாட்டுது, எனக்கு பயமா இருக்கு. அதாவது ஒண்ணு புரியும் சொல்லுங்க, இல்லைன்னா புரியலன்னு சொல்லுங்க, நம்ம விளக்கி தெளிஞ்சு போயிருக்க பிரச்சனை இல்லை. என்னன்னா, உங்களோடு கூட சமமா அறையப்பட்டிருக்கிறவன் நிந்திப்பான். 2 பேர் நினைச்சான், வலது பக்கம் உள்ளவனும் இடது பக்கம் நினைச்சான். ஏசு என்ன சொன்னாரா? மூச்சு பேசல, அமையலாயிட்டாரு. அவர் நினைச்சா, அவர் சொல்ல ஒரு இடத்துல,
நாம் பிதாவை வேண்டிக் கொண்டால் 7 லேகியோனுக்கு உரிய படையை கத்தனைச்சுவாரு அனுப்புவார். வேண்டிக் கொண்டாரா? வேண்டிக் கொள்ளல, அமைதியில் இருந்தார். அவ்வளவுதான். அவர் அறையப்படும் போது பூமிக்கே பொறுக்கல, வானத்துக்கு பொறுக்கல, இயற்கைக்கு பொறுக்கல. இவ்வளவு பெரிய தேவகுமார் அறையப்படுறாரே என்று சொல்லி அதுவள் கண்ண முடிக்கிட்டு, கார் இருள் பூமியை மூடிட்டு, அவ்வளவு பெரிய நிலைமை. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படியானால் சிலுவையில் அறையப்படும் போது நிச்சயம் மற்றவர்கள் உங்களை நிந்திப்பார்கள். அல்லேலூயா. நீ நிந்திக்கப்படும் போது தப்பா நினைச்சாங்க. உங்களுடைய உண்மை, உங்களுடைய பரிசுத்தம், உங்களுடைய உண்மை தன்மைகள் எல்லாம் வரும். நான் ஒரு குறிப்பிட்ட ஊழியத்தில் இருந்தேன். ஊழியத்தில் இருந்த போது எனக்கு அந்த ஊழியத்தில் உள்ளவங்க எனக்கு அவங்களுக்கு பிடிக்கல. அதனால பாஸ்டர் தாமஸுக்கு ஒரு லெட்டர் எழுதி, டேனியல் இந்த ஊழியத்தில் இருந்தோம்னா அழிஞ்சு போகும் ஊழியம் அப்படின்னு சொல்லிட்டான். உடனே அவரும் அழிஞ்சு போகக்கூடாது. உடனே என்னை கூப்பிட்டு, உன்னை பற்றி இப்படிலாம் சொல்றானோ, யாரெல்லாம் சொன்னான்னு சொல்லிட்டாரு. அவரு பேச சொல்லிடுவார். இவங்கெல்லாம் சொன்னா அப்படின்னு சொல்லுவார். சரி சொல்லி போட்டு சொல்லிட்டு நான் கட்டிட்டு என்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. நான் போயிட்டேன். வேற ஒண்ணுமே யோசிக்கல, என் பாட்டில் போயிட்டேன். நான் அடுத்துக்கு ஊழியம் செய்து தான் போயிட்டேன். ஒரு குறிப்பிட்ட காலம் வருது, அப்போ மாப்பிள்ளை இருந்தார். எனக்கு அவங்க நடேசன் ஜெபஸ்டின் என் கூட கார்ல வந்துட்டு இருக்காரு. அதே நபரு ஒரு பாவத்தை புடிச்சிட்டு போகுது. நான் பார்த்துட்டேன். பார்த்த உடனே மாப்பிள்ளைய பாருங்க அப்படின்னு பார்த்தாரு. ஏய் வீடியோ எடுத்துட்டாரு கேட்டாரு. வீடியோ எடுத்துறாத. அவருக்கு பிடிக்கல. வீடியோ எடுத்துருவோம் அப்படிங்க. வேண்டாம், விட்டு அப்படியே போட்டு. இதுதான் சிலுவை சுமந்து. அதே நபர் என் கண்ணுக்கு மேல நடக்காம வைக்காம பேசலாம் வைக்காம அந்த சப்ஜெக்ட இதுவரை நான் பேசல. நான் சொல்ல புரியுதா? ஆனா நான் புரிந்து கொள்ளுங்கள். நாம் அந்த நிலையில அப்படிதான் நம்மள கூட இருக்கவங்க பேசுவாங்க. ஆனா என்ன செய்யணும்? அடுத்த ஒரு இயேசு கிறிஸ்துவின் அனுபவம் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். லூக்கா 23:40-43 வரை. அடுத்தது அது என்னன்னா, நினைக்கப்பட்ட சிலுவை அனுபவம். நினைக்கப்பட்ட சிலுவின் அனுபவம். லூக்கா 23:40-43 வரை. நான் சொல்லியிருந்தேன். அதே 2 கள்ளமாறு தான். கள்ளமாறுல ஒருத்தன் என்ன சொல்லலாம்னா, நீர் வரும்போது என்ன செய்யும் நினைத்துக்கொள்ளும் சொல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் சொல்றான், ஆக்கினைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுக்கு நீ பயப்படுவதில்லையோ அவன் கேட்கான். அப்புறம் சொல்றான், நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்த அளவுக்கு பலனை பெறுகிறோம். 4 பாயிண்ட் சொல்றான். அதனாலதான் ஆண்டவர், நீ என்னோடு கூட பரதேசில இருப்பாய் சொன்னார். ஆக்கினைக்கு உட்பட்டிருக்கிறான், தேவனுக்கு பயப்படுவதில்லையோ, நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். அடுத்தது, நாம் நடப்பித்த தக்க பலனை அடைகிறோம் என்கிற 4 வார்த்தையை சொல்லி இயேசு கிறிஸ்துவை நினைக்கிறான். நினைச்ச போது ஆண்டவர் சொன்னார், நீ என்னோடு கூட இன்றைக்கு பரதேசிலே இருப்பா. அடுத்த ஒன்றை சொல்லிது கொஞ்சம் வேகமா கவனிங்கள். நான் இதோட நம்ம நிறுத்திடுவேன். ஏன்னா இதுக்கப்புறம் 2 சப்ஜெக்ட் இருக்கு. அது 2ஐயும் கத்த சித்தமான வருகிற நாளில் உங்களுக்கு சொல்லித்தாரேன். இதே உங்களுக்கு போதுமான நினைக்கிறேன். ஆண்டவர் நல்லவர் கதை. அடுத்து என்னன்னா, அது 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனத்துல இருக்கு. அது என்னன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய பாடு மரணத்தை சபையில திருவிருந்துல நினைக்கணும். என்ன நினைக்கணும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. திருவிருந்துல கவனிச்சு, அங்க கவனிக்கும். நீங்க கால் கழுவ போகும்போது
வழக்கமா பிடிக்க பிடிக்கக்கூடாது. சில ஆட்கள் வழக்கமா ஒரு ஆளை வச்சிருப்பாங்க. நான் இந்த களக்காட்டுல நான் பார்க்கேன், பாதி பேருவா வழக்கமா பிடிக்க பிடிக்காது. நானும் ஒரு 6 வருஷமா பார்த்துதான் இருக்கேன். அந்த ஆளை தவிர அவங்களுக்கு வேற ஆளே தெரியாது. என்ன அர்த்தம்? இன்னும் கசப்பு இருக்குது. திருவருத்திலே மாயமால் நிறைய இருக்கு. அது நீங்க இன்னும் சொல்லும்போது சொல்லணுங்க பாஸ்டர், சொல்லி கொடுக்கணும். வழக்கமா பிடிக்காது. வழக்கத்துக்கு மாறா ஆளை பிடிச்சி காலை கழுவும் போது நீ இயேசு பாடுபட்டா என்பதை நினைச்சு கழுவு. அந்த சிந்தை வரணும். நான் அந்த சியோன் மலையில ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்துல இருந்தேன். ஜோசுவா திருந்து எடுப்பான்னு நினைச்சேன், போயிட்டான் இல்லைங்களா. அவன் எப்படி நம்ம தகுதி இல்லை, ஆயத்தம் இல்லை அப்படிமா. தகுதி இல்லை இல்லை, எப்பதான் தகுதி போட்டிருக்கான். ஒரு காலம் ஒருவன் தகுதிப்பட முடியாது. அவன் தகுதிப்படுத்த மட்டும் தான் உண்டு. அவன் என்ன செய்தான் தெரியுமா? அந்த பையன் கழுவண்டியெல்லாம் ஊழியக்காரன் தான், கழுவெல்லாம் கழுவிட்டு எனக்கு ஒரு தட்டில் தண்ணி கொண்டு வந்து என் காலை கழுவி அவன் ஒரு துணி வச்சு துடைச்சான். துடைக்கும் போது அவன் அழுதான். 13 வருஷம் ஒளிஞ்சிருக்கான், அவன் அழுதே கிடையாது. நான் சொன்னேன், உனக்கு இன்னையில இருந்து ஒரு ஆசீர்வாதத்தை கத்த என்ன செய்வாரு. நீ அழுத எனக்காய் அழல, கிறிஸ்துவனுடைய பாடு மறந்த என்ன செய்த அழுத, ஆழ்நாள் உன்னை ஆண்டவர் கைவிட மாட்டா என்று நான் சொன்னேன். கத்தனை சோதரம் நான் சொல்லி கவனிச்சாங்க. அந்த 4 நிலையில நாம் இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறணும். 1, பலவந்தம் பண்ணப்பட்ட, இந்த நிர்பந்தம் பண்ணப்பட்ட, திணிக்கப்பட்ட அந்த சிலுவையில சுமந்த இயேசு கிறிஸ்துவை நினைக்கணும். அப்புறம் குட், நிந்திக்கப்பட்ட 3 விதமான கொடுதா நிந்தித்தாங்க. போகிறோம் நிந்திச்சான், வசனத்தை கையில வச்சிருக்கவே நிந்திச்சான், இயேசுவோட அறையப்பட்டவே நிந்திச்சான், சமமா இருக்கிறான் அவன் நிந்திச்சான். ரைட். அப்புறம் நினைக்கப்படக்கூடிய இயேசு கிறிஸ்துவை நாம் சிந்திக்கணும். கதை சோதரர் அதான் பரதேசி கொண்டு போகிற இயேசு கிறிஸ்து. அப்புறம் அதான் நினைவு கூறுகிற இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை நினைவு கூறுகிற போதும். கதை சோதரம். இதுல இன்னும் 2 பிரிவு இருக்கு. அது பிரிவு சொல்லியாச்சுன்னா மணி 8 ஆயிரும். அப்புறம் வீட்டுல இருந்து போன் வரும், அதெல்லாம்